பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்ல வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கீழ்ப்பகுதி, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம் என்பதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய போர் ஆயுதம் என்ன தெரியுமாங்க? எங்க தலையில ஓடுற, அதாவது தீய எண்ணங்கள், நோக்கங்கள், இது எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய இரட்சண்ய எண்ணம் தலைசீரா எங்க தலையில இருக்கிறதுனால யாரு எங்களுக்கு எவ்வளவு கெடுதி செய்தாலும் நாங்க அதை குறிச்சு நாங்க என்ன பண்ண மாட்டோம், ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டோம். அது கிறிஸ்துவுக்குள்ள நாங்க கீழ்ப்படுத்துறோங்க. ஏன்னா எங்க தலையில ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கு. ஆகவே நாங்க அதை கீழ்ப்படுத்துறோம். அதே சமயத்துல எங்களை எவ்வளவு பேசினாலும் எங்களுக்குள்ள மேட்டிமையும் வராத அளவுக்கு நாங்க தடுத்து நிறுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட போராயுதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த போராயுதத்தை என்னைக்குமே மறக்காதீங்க. ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம கிறிஸ்துவுக்குள்ள எவ்வளவு பெரிய எண்ணத்தையும் கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்த பழகி இருந்தா உங்களுக்கு வாழ்க்கை ஜெயமா தான் இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.